கவனிங்க, இந்த கேள்வி டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை என்ற தலைப்பில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா தேர்வுக்கும் இது முக்கியமானது. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. படிக்கிறோம் பாருங்க. ஒரு வேலையை ஏ கமா பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர், செய்து முடிப்பர்னு அர்த்தம். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இது ஆப்ஷன் ஏ 14 நாட்கள், ஆப்ஷன் பி 24 நாட்கள், ஆப்ஷன் சி 26 நாட்கள், ஆப்ஷன் டி 28 நாட்கள். இப்ப இந்த கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. இதுல ஒருத்தர் செஞ்ச வேலையை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏவோ பியோ ஒருத்தர் செஞ்ச வேலையை மட்டும் கொடுத்துட்டா இன்னொருத்தர் செஞ்ச பங்கு இவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 2 பேர் செஞ்ச வேலையோட அந்த ஏ செய்த வேலையை கழிச்சிட்டா, புரியுதா? ஏ செய்த வேலையை கழிச்சிட்டோம்னா பி செய்த வேலை கிடைச்சிடும். இப்ப நீ நானும் சேர்ந்து செய்யறோம்பா, நீ நான் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறோம், ஒரு மொத்தமான வேலை. அப்ப என்ன பண்றோம்னா, அதே வேலையை நான் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல செய்யறேன். அப்ப நீ செஞ்ச எவ்வளவு என்ன பண்ணுவோம்? மொத்த வேலையில நான் செஞ்ச வேலையை கழிச்சிட்டா நீ செஞ்ச வேலை கிடைச்சிடும். புரியுதா? இப்ப ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு 10, என்கிட்ட ஒரு 10 சேர்த்தா என்னது? 20 ரூபா. அதுல உன் பங்கு எவ்வளோ? 10 ரூபா. அப்ப 7 10 போச்சுன்னா மீதி 20 என் பங்கு. இதான் கணக்கு. புரியுதா? இந்த கணக்கு போடுறேன் பாருங்க. அப்ப இதுல என்னன்னா, ஏ கமா பி இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்த வேலை. இது பாருங்க, ஏ கமா பி இருவரும் எடுத்துக்கணும். இருவரும் ஒரு நாளில் சேர்ந்து ஒரு நாளில் செய்த வேலை ஈக்குவல் டு எவ்வளோ? 8. அதை என்ன பண்ணணும்? தலைகீழா போட்டுக்கணும். 1/8. இதான் லாஜிக். ஒரு நாளை தலைகீழா போட்டுக்கணும். 1/8. இப்ப இதுல ஏ மட்டும் செய்த வேலை, ஏ மட்டும் ஒரு நாளில் செய்த வேலை ஈக்குவல் டு எவ்வளோ? 1/12. இப்படி எடுத்துக்கணும். 12 1/12 எடுத்துக்கணும். இது மெத்தடே அப்படிதான். செய்த வேலை என்ன பண்ணணும்? தலைகீழா போட்டுக்கணும், அப்புறம் தலைகீழா மாத்திக்கணும். 1/12. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா, பி மட்டும் செய்த வேலை, பி மட்டும் செய்த வேலை ஈக்குவல் டு, இது என்ன லாஜிக்னா, மொத்த வேலை எவ்வளோ? அந்த ஏ பிளஸ் பி தானே, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க இல்லையா? ஏ பிளஸ் பி. அதுல ஏவை கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? இதான் லாஜிக். ஏவை கழிச்சிட்டா பி செய்த வேலை கிடைக்கும். மொத்த வேலையில ஏ செய்த வேலையை கழிச்சிட்டோம்னா பி செய்த வேலை கிடைக்கும். அப்ப என்ன பாருங்க, ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி செய்த வேலை எவ்வளோ? 1/8 கழிக்கணும், மைனஸ் பி மட்டும் செய்த வேலை எவ்வளோ? ஏ மட்டும் செய்த வேலை 1/12. அவ்வளவுதான்பா. இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு புரியுதுன்னா உங்களுக்கு கணக்கு புரியும். மொத்த வேலையில யார் செஞ்சாங்களோ தனியா அவங்க வேலையை கழிச்சுட்டா மீதி கேட்குற வேலை கிடைக்கும். இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு எடுத்துட்டுனா இதுக்கப்புறம் சுருக்கலாம். உனக்கு ஈஸியாக தெரியும். இந்த ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த வேலைன்றத எடுத்துட்டு அதில் கொடுத்துருக்கிற வேலையை கழிச்சிட்டா மீதி வர வேலை கிடைச்சிடும். அப்ப இதை சுருக்குங்க பார்ப்போம். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இது தொகுதி 1 பகுதி 8, இது தொகுதி 1 பகுதி 8. இது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க பாருங்க 8. ஏன்னா இதை காமனா ஆக்கணும். காமனா ஆக்கினாதான் தம்பி கவனிப்பா, காமனா ஆக்கினாதான் கழிக்கவோ கூட்டவோ முடியும். அப்ப 8,12க்கு எல்சிஎம்னா மீச்சிறு மடங்கு எவ்வளோ வகுக்க முடியுமா வகுத்து சுருக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் வகுப்படும்.
4ஆல வெரி குட். 4ஆல வகுத்தோம்னா 2 8 3 12 அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் பிரிக்கணும். எவ்வளோ? 4 2 8 8 3 24. இந்த 24 கீழே போட்டுக்கணும். இப்படி 24 அப்படி போட்டுக்கிட்டு, இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க, புரியல புரியல எப்படி வந்தது மேலே இருந்ததுன்னு கேட்டேன். இந்த 24 எல்சிஎம் முறை கீழே போட்டுட்டோம்னா இந்த 24 இங்கே எழுதணும்ல, 24 இப்படி மேலே போட்டீங்கன்னா இந்த 24 8ஆல வகுக்கணும். இதுதான் 2 நம்பர் தான் எல்சிஎம் எடுத்தோம். இந்த எல்சிஎம் எடுத்த நம்பரால இதை வகுக்கணும். திரும்ப 24 8ஆல வகுத்த எவ்வளோ? 3 3 24. அந்த 3ஆல தொழில் நம்பரை பெருக்கணும். இந்த 1ன்றதுனால 3 3, இந்த 2 இருந்துன்னா 3 2 6, 3 இருந்துன்னா 3 3 9. புரியுதா ஸ்டெப்பு? ஸ்டெப்பு தான் நிறைய பேர் புரிய மாட்டுது. இந்த எல்சிஎம் எடுத்து இங்க போட்டோம். எல்சிஎம் எடுத்துருக்கோம் இல்லையா? எல்சிஎம் எடுத்து இங்க போட்ட பிறகு இதே தொகுதியால இந்த நம்பரை வகுக்கணும். ஒவ்வொரு நாளையும் வகுத்தோம்னா இந்த 24 எத்தனை எட்டுக்குதுன்னா 3 தடவை வகுப்படும். அப்போ 3 24. அப்ப அந்த 3ஆல தொகுதி பாரு மேல வருது 3 3 பெருக்கணும். 3 பிளஸ் அதே போல இந்த 24ல 12 வகுக்கணும். எத்தனை 12 இருக்குது? 2 12. அந்த 2ஆல அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே போட்டுக்கூடாது. 2 இது மேல பெருக்கணும். சப்போஸ் இங்க 1ங்கிறதுனால 2 போடுறோம். 2 இருந்ததுன்னா 2 4 போடணும். புரியுதா? அப்ப 2 × 1 = 2 மைனஸ். ஆமா, அது குறி ஞாபகம் போடணும். மைனஸ், இங்க மைனஸ் குறி. இப்ப 3ல 2 போச்சுன்னா எவ்வளோ? 1 1/24. இதுதான் என்னது, பி மட்டும் செய்த வேலை. புரியுதா? ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட். இந்த பாயிண்ட், இந்த மெத்தட் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்த மெத்தடுன்னு. அப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி. இப்போ நம்ம ஏற்கனவே 1/8 தலைகையா போட்டோமா, இந்த 1/24 தலைகையா போட்டோம்னா 24. அப்ப 24 நாள் தான் ஆன்சர். அப்ப பி மட்டும் அந்த வேலையை செய்ய 24 நாட்கள் ஆகும். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுதான் கேள்வி. இது போட்டித் தேர்வுல டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கேட்ட டைரக்ட் கேள்வி. சும்மா யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட்டா இல்ல. இந்த கேள்வி எப்படி போகணுன்றது முழுமையா தெரிஞ்சிட்டீங்கன்னா இப்ப கரண்ட் சிலபஸ்ல அப்படியே இந்த கேள்வி நீங்க போடலாம். இதே கேள்வி வரும். இல்லைன்னா ஒரு 10 மாடல் இருக்குது. ஒவ்வொரு மாடலை பாத்தீங்கன்னா 2 கேள்வி அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா. சரி, எழுதுங்க.